புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜூலை மாதம் 15ஆம் தேதி திங்கள் கிழமை. உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள், உங்கள் தீச்செயலை என் திருமுன்னிருந்து அகற்றுங்கள் என்கிற எசையா நூலினுடைய இறைவார்த்தையோடு இந்த நாள் நம்மை சந்திக்கிறது. ஆண்டவரை தூய்மையான உள்ளத்தோடு போற்றி புகழ இதய ஆவலோடு ஆண்டவர் முன் காத்திருக்கிற உங்களை இறைவன் ஆசீர்வதிக்கிறார். நன்றி உள்ளத்தோடு ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். திருப்பாடல் 50 நமக்கு சிந்தனை பொருளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். இதோ இந்த நாளில் நம்முடைய வழியை ஆண்டவர் முன் வைத்து நிறைவே காண காத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் ஆசீர்வதிக்கிறார். நன்றியோடு ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய எரிவழிகள் எப்போதும் கடவுள் முன்னிலையில் உள்ளது. உங்கள் வீட்டின் காளைகளையோ தொழுவத்தின் ஆட்டுக்கிடாய்களையோ நான் ஏற்றுக்கொள்வதில்லை. மாறாக நம்முடைய உள்ளத்தை ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார். இந்த அருமையான உண்மையை அறிந்து கொள்ள உதவி செய்திருக்கிற ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நம் வழியை செம்மைப்படுத்த மன்றாடி ஜெபிப்போம். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். திருப்பாடல் 50 வரிகள் நமக்கு உணர்த்துகிறது, என் விதிமுறைகளை ஓதுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி? என் உடன்படிக்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை? நீங்களோ ஒழுங்குமுறையை வெறுக்கிறீர்கள், கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகிறீர்கள் என்று. இதோ ஆண்டவர் விரும்புவது கட்டளைகளை கடைபிடித்து ஒழுங்கு முறையின்படி வாழ்வது. ஒரு கணவனாக, மனைவியாக, ஒரு வீட்டிலே இருக்கிற பிள்ளையாக, பணி செய்யும் இடத்திலே நல்ல பணியாளராக நாம் எந்த இடத்தில் எப்படி நடக்க வேண்டுமோ அந்த ஒழுங்குமுறையோடு நடந்து ஆண்டவருக்கு முன் நிறைவான ஆசீர்வாதத்தோடு பயணிக்க இறைவா எங்களுக்கு உதவி செய்யும் என்று மன்றாடி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நானும் உங்களை போன்றவர் என எண்ணிக்கொண்டீர்களா என்ற வார்த்தையை நாங்கள் சிந்திக்கிறோம். கடவுள் எங்களை போன்றவர் அல்ல,
மாறாக அவர் பல்வேறு நிலையில் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறவர். அவர் தூய்மையில் உயர்ந்தவர். இதோ நீர் எங்களை மேன்மைப்படுத்துவீர். நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர் என்கிற வார்த்தையின்படியாக நாங்களும் நன்றி பலி செலுத்தி உம்மை மேன்மைப்படுத்த கூடி வந்திருக்கிறோம். இதோ இந்த நேரத்தில் எங்களை ஆசிர்வதியும். உம்முடைய இரக்கம் பிள்ளைகளை தொடுவதாக. அவர்கள் நிறைவான ஆசீர்வாதத்தோடு இந்த நாளில் பயணிக்க நீரே அவர்களை நிறைவாய் வழிநடத்தும். இயேசுவின் நாமம் இவர்களில் மகிமை அடைவதாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நற்கருணை நாதரே எம்மில் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே எம்மில் துணையாக